இந்த மாடர்ன் வேர்ல்ட்ல ஐ மீன் 2024ல 800 கோடி நம்மளோட பாப்புலேஷன் ஏர்த்ல. ஸோ இந்த 800 கோடி பாப்புலேஷன் அட்லீஸ்ட் ஒரு 400 கோடி பேர்கிட்ட ஆச்சு இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்கும். இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்குன்னா இந்த உலகத்துல எங்க வேணாலும் அவங்களால கம்யூனிகேட் பண்ணலாம். ஸோ அந்த அந்த சைட் ஆஃப் வேர்ல்ட்ல லைக் எப்படின்னா இங்க ஒரு 2000-3000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற வேர்ல்ட்ல இருக்கிறது கூட உங்களால இன்ஃபர்மேஷன் இன்ஸ்டன்டா எடுக்க முடியும். ஸோ இன்ஸ்டன்டா உங்களுக்கு வந்து அந்த அந்த சைட் ஆஃப் த வேர்ல்டு என்ன நடக்குதோ அது வந்துட்டு உங்களுக்கு அப்படியே ஈஸியாக இங்கே கிடைச்சிரும். என்னதான் டெக்னாலஜி இவ்வளோ வளர்ந்துருந்தாலும் என்னதான் இவ்வளோ ப்ரோக்ரஸாக நம்ம மாடர்ன் டெக்னாலஜி இருந்தாலும் இன்னுமே சில பேர் வந்துட்டு நம்ம முன்னோர்கள் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வளர்த்துட்டு இருந்தாங்களோ அப்படியே தான் வளர்த்துட்டு இருக்காங்க. அவங்க யாருன்னா ட்ரைப்ஸ்னா பேசிக்கலி இந்த காட்டுவாசிங்க. இந்த காட்டுவாசிங்க எப்படின்னா இந்த மாடர்ன் வேர்ல்டில் என்ன இருக்கு இது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஸோ நம்மகிட்ட கார் இருக்கு, பைக் இருக்கு, ஃபோன் இருக்கு, இந்த பேசிக் ஹோம் ஒரு வீடு இருக்கு, அண்ட் இன்னும் நிறைய டெக்னாலஜி இருக்கு. இது எதுவுமே அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே ஒரு காடு, அவங்களால ஒரு பேசிக்கான அவங்க என்ன வேணுமோ அது எல்லாமே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மனித கால் தடமே படாத ஒரு ட்ரைப்னா, மனித கால் தடம்னா நம்ம மாடர்ன் சிவிலைசேஷன் இருக்கிற ஆளுங்க அங்க போகாத ஒரு இடம் தான் ஒரு 3 இடம் இருக்கு. அந்த 3 இடம் எப்படின்னா ஆப்பிரிக்கால காங்கோ பேசின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸோ, அப்புறமா அண்டமான் ஐலாண்ட்ஸ் நம்ம இந்தியன் ஐலாண்ட்லயும், அண்ட் பெசிபிக் ஓஷன்ல வந்துட்டு நியூ கினியான்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ்ல ஒரு சில டைப் ஆஃப் ட்ரைப்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கலாம். ஆனா இந்த 3 பிளேஸை விட அதிகமா எங்க நீங்க பார்க்கலாம்னா அமேசான் ஃபாரஸ்ட்ல தான். சவுத் அமெரிக்கால இருக்கிற அமேசான் ஃபாரஸ்ட்ல தான் உலகத்துல இருக்க 97% ஆஃப் ட்ரைப் பாப்புலேஷன் வந்துட்டு நீங்க பார்க்கலாம். ஸோ இங்க வந்துட்டு எப்படின்னா ஒரு ஜென்ரேஷனா ஐ மீன் இது வந்துட்டு ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே இருக்கலாம். ஜென்ரேஷனா அதே காட்டுக்குள்ளதான் இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு வந்துட்டு வெளி உலகம்னா என்னன்னே தெரியாது. ஏன்னா சவுத் அமெரிக்கானா அமெரிக்காவுக்கு கொஞ்சம் பக்கத்துல தானே இருக்கு. அமெரிக்கா இஸ் லைக் வெரி மாடர்ன். ஸோ அந்த மாடர்னான வேர்ல்டு வந்துட்டு எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த வேர்ல்டு இந்த மாதிரி வெளியே ஒன்று இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது. அண்ட் இந்த பிளேஸ் எப்படின்னா நம்ம இந்தியன் சப்கான்டினென்ட்டோட கொஞ்சம் பெருசு, ஓகேவா? ஆனா பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 20 மில்லியன் தான் இருக்கும். 20 மில்லியன்னா ஒரு 2 கோடி பேர் தான் இந்த இவ்வளோ பெரிய இடத்துலயும் இருக்காங்க. அண்ட் இந்தியாவுக்கும் அந்த பிளேஸ்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த இடம் வந்துட்டு கொஞ்சம் பெருசு. ஆனா பாப்புலேஷன் ரொம்ப கம்மி. ஏன் இந்த இடத்துல பாப்புலேஷன் கம்மி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம் நம்ம. ஏன் அமேசான் ஃபாரஸ்ட்ல இருக்க ட்ரைப்ஸ்க்கு பாப்புலேஷன் ரொம்ப கம்மினா நிறைய பேருக்கு இங்க போகவே பிடிக்காது. ஏன்னா இந்த மாடர்ன் சிவிலைசேஷன்ல இருக்கிறவங்களுக்கு அந்த சிவிலைசேஷன் போய் இருக்க முடியாது. அண்ட் அங்க இருக்கிற வைல்ட் லைஃப் வந்துட்டு ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது. அதனால அவங்களால அங்க போக முடியாது, அங்க போய் இருக்கவும் முடியாது. ஒன் மோர் ரீசன் என்னன்னா இந்த இடம் இருக்கிற ஜியோகிராஃபி. எப்படின்னா நீங்க வந்துட்டு பிரேசில்ல இருந்து இந்த இடத்துக்கு ஆக்சஸ் பண்ண முடியும். அதுவும் போட் அண்ட் பிளேன் வச்சு மட்டும் தான் உங்களால போக முடியும். எப்படின்னா நீங்க வந்துட்டு டைரக்டா அந்த பிளேஸ்க்கு இப்போ நீங்க வந்துட்டு கூகுள் மேப்ல ஒரு லொகேஷன் அனுப்புறீங்க, அந்த இடத்துக்கு நீங்க போறேன்னா அந்த இடத்துக்கு நீங்க போகலாம். ஆனா அமேசான் ஃபாரஸ்ட்ல அப்படி இல்லை. அமேசான் ஃபாரஸ்டோட டிப் அதோட ஸ்டார்டிங் பார்ட் ஆஃப் அமேசான் ஃபாரஸ்ட்டுக்கு மட்டும் தான் உங்களை போட்ல நீங்க போக முடியும், ஓகேவா? ஸோ அங்கேருந்து நீங்க வந்துட்டு நடந்துதான் போகணும், வேற வழி இல்லை. ஸோ இந்த மாதிரி ரோட்ஸோ எதுவுமே இருக்காது. ஸோ நீங்க காட்டு வழியில நீங்க நடந்து போகும்போது ரொம்ப டேஞ்சரஸான வைல்ட் லைஃப் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு ஓகே இது ஆக்சசபிள் இல்லை, அதனால நிறைய பேர் போக மாட்டாங்க. அண்ட் ஒன் மோர் ரீசன் என்னன்னா கவர்மெண்ட் வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க இந்த இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இந்த இடத்துக்கு கவர்மெண்ட் வந்துட்டு போகக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்கன்னா 1492ல எப்போ கொலம்பஸ் வந்துட்டு அமெரிக்கா வந்துட்டு ஒரு புதிய நாடு புது லேண்டுன்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்களோ அப்போ வந்துட்டு நிறைய யூரோப்பியன்ஸ் வந்துட்டு இந்த இடத்துக்கு போறாங்க. நிறைய யூரோப்பியன்ஸ் வந்துட்டு யூரோப்ல இருந்து அமெரிக்காவுக்கு வந்துட்டு போறாங்க. இப்போ இங்க போகும்போது வந்துட்டு ஒரு பேரழிவு ஆகுது. பேரழிவுனா யூரோப்பியன்ஸ்க்கு அங்க போனதுனால நிறைய அங்க நேட்டிவா இருந்த அமெரிக்கன்ஸ் ஸோ நிறைய பேர் வந்துட்டு இறந்து போறாங்க. நிறைய பேர் எப்படின்னா வெறும் ஒரு 150 வருஷத்துலயே 85-90% ஆஃப் பாப்புலேஷன் வந்துட்டு இறந்து போறாங்க. அப்படின்னா நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் அந்த இடத்துலயே பிறந்து வளர்ந்தவங்க ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 90% ஆஃப் பீப்புள் வந்துட்டு இறந்து போறாங்க. ஸோ ஏன் இறந்து போறாங்கன்னா ஸோ ஸ்மால் பாக்ஸ் மாதிரி ஒரு சில டிசீசஸ் வந்துட்டு அவங்களுக்கு தாக்குது. அந்த டிசீஸ் எப்படின்னா இப்போ யூரோப்பியன்ஸ் வந்துட்டு கொண்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி சொல்லுது. ஆனா இவங்க காட்டுவாசிங்க தானே, இவங்க வந்துட்டு நல்லா தானே சாப்பிடுவாங்க, ஐ மீன் நல்ல ஒரு என்விரான்மெண்ட்ல தான் இருக்காங்க. இவங்களுக்கு இம்யூனிட்டி இருக்காதானா? இம்யூனிட்டி இருக்கும். அவங்க அந்த என்விரான்மெண்ட்ல என்ன டிசீஸ் இருக்குமோ அதுக்கு மட்டும் தான் அவங்களால இம்யூனிட்டி இருக்கும். நம்ம மாடர்ன் வேர்ல்ட்ல கொண்டு போற டிசீஸ் அவங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்துட்டு அதுக்கு தேவையான இம்யூனிட்டி இருக்காது. ஸோ அவங்களால அதனால அடாப்ட் ஆக முடியாது. ஸோ இதனால என்ன பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் வந்துட்டு ஓகே ஸோ இந்த மாதிரியே போனா சுத்தமா அழிஞ்சிரும்னு சொல்லிட்டு போக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 90% போயாச்சு. இதுக்கப்புறமா அழியறதுக்கு ஒரு 10% தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதுனால கொஞ்சம் வருஷம் போகாம இருந்தாங்க.
ஆனா ஃபியூ டிகேட்ஸ்க்கு முன்னாடி அப்படின்னா ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி ஸோ ஆந்த்ரோபாலஜிஸ்ட்னா இவன் வந்துட்டு ஹியூமன் ஸ்டடி ஐ மீன் ஹியூமனிட்டியை வந்துட்டு இந்த சிவிலைசேஷன் எப்படி வந்துச்சு இந்த சிவிலைசேஷன் எப்படி வந்துச்சு ஸ்டடி பண்ற பீப்புள் தான் ஆந்த்ரோபாலஜிஸ்ட். ஸோ இந்த ஆந்த்ரோபாலஜிஸ்ட் வந்துட்டு ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி திருப்பியும் அந்த ஃபாரஸ்ட்டுக்கு போக இருக்காங்க. அப்போ என்ன இருக்குன்னா அப்படியே 50% பாப்புலேஷன் திருப்பி இறந்து போறாங்க. ஸோ திருப்பி இறந்து போறாங்க. அதுக்கு அதனால ஓகே நம்ம இங்க போனாலே டேஞ்சர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க யாருமே போகக்கூடாதுன்னு கம்ப்ளீட்டா ரெஸ்ட்ரிக்ட் போட்டிருக்காங்க. லைக் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் த லாஸ்ட் ரீசன் என்னன்னா ஸோ இவ்வளோலாம் பிரச்சனை இருக்கு. ஐ மீன் அவங்களுக்கு தான் நிறைய பிரச்சனை நம்ம போனா. அண்ட் லாஸ்ட் ரீசன் என்னன்னா நம்ம அங்க போனா நம்மளுக்கும் பிரச்சனை தான். எப்படின்னா அவங்க வந்துட்டு வைலன்ஸ்ல நம்மள அட்டாக் பண்ண சான்சஸ் இருக்கு. எப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு புது டைப் ஆஃப் ஆளுங்க. இப்போ நம்ம அங்க போகும்போது நம்ம வந்துட்டு வித்தியாசமா தெரியும். நம்ம வந்துட்டு ஹியூமன்ஸ் ஆனாலும் அவங்களுக்கு வந்துட்டு நம்ம வித்தியாசமா தெரியும். ஸோ வித்தியாசமா தெரியுதுனால அவங்க வந்துட்டு நம்ம அவங்கள வந்துட்டு தாக்க போறோம். நம்ம வந்துட்டு அவங்கள அட்டாக் பண்ண போறோன்றதுனால அவங்க நம்மள வந்துட்டு வைலன்ஸ்ல தான் எப்படின்னா வெல்கம் பண்ணுவாங்க. ஸோ வேற வழி இல்லை அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு நம்ம நல்லது பண்ண போயிருக்கோமோ கெட்டது பண்ணிருக்கோமோ அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அவங்க வைலன்ஸ் மூலியமா மட்டும் தான் நம்மள வந்துட்டு வெல்கம் பண்ணுவாங்க. ஸோ திஸ் ஃபியூ ரீசன்ஸ் நம்ம ஏன் அந்த வேர்ல்டுக்கு ஆக்சஸ் பண்ண முடியாது அண்ட் அவங்க ஏன் நம்மள ஆக்சஸ் பண்ண முடியாதுன்னு தான் இந்த வீடியோ நம்ம பார்த்தோம். ஸோ முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ முடிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ.